எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. லக்ஷ்மி கடாட்சம் அத்துணை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக அனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இப்போ நவராத்திரி வருது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். இது நான் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன், நல்லா உழைக்கிறேன், ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம். சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும், அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் ஆன்சர் ஷீட் கிடைக்கக்கூடிய நேரம். இதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது, எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம். செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாளை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதீத லாபம் கிடைக்க போகுது. இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை, அதாவது துர்கை, சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார். அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த பதிவோடைய நோக்கமே என்னன்னா, நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும், குபேரனாகணும், உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும், உங்கள் வீட்டில் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கணும், தெய்வம் வாசம் செய்யணும். மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல், குழப்பமே இல்லாமல் அம்பாள் அந்த இடத்துல வீற்றிருக்கணும். அதற்கான பதிவு தான் இது. நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 1 இயரில் அந்த பலன் கிடைக்கும். 1 வருஷம் நான் எழுதித்தரேன், நம்பி செஞ்சு பாருங்க, குறித்து வச்சுக்கோங்க. 1 இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும், அதுதான் ஒரு விஷயம். செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்பம், அக்டோபர் 2 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம். அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மூல மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம். அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம், நான் சொல்கிற யந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன். இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன். 1 வருஷம் உங்கள் லைஃப்பில் கடுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது, லக்ஷ்மி கிட்ட ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தொடர்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும், சந்தோஷம் பெருகியிருக்கும், வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம், நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா. ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க. நம்பிக்கையோடு வாங்க. ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க, நல்லதே நடக்கும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நாராயணி வழிபாடு. அன்பான
மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு ரொம்ப அழகான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் வேணும் அப்படின்னா முதல்ல மேஷராசி தெய்வம், மேஷராசி நீங்கள் இந்த செப்டம்பர் 22 பிள்ளையார்கிட்ட போய் ஒரு 5 முறை குட்டிக்குங்க. பிள்ளையார்கிட்ட குட்டிட்டு, பிள்ளையாரப்பா நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், இத்தனை நாள் என்னோடய லைஃப்பில் நான் சேவிங்ஸ் பண்ண மறந்துட்டேன், சேர்க்க மறந்துட்டேன், சேர்த்ததை சரியாக செலவு பண்ண தெரியாமல் விட்டுட்டேன், சரியாக ஒரு பிளான் போட விட்டுட்டேன், எனக்கு எல்லாத்துலேயும் அனுகிரகம் பண்ணி எனக்கு வெற்றியை கொடுக்கணும், 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு உன்னை நான் என்னுடைய புந்தியிலை வைத்து வேண்டுகிறேன், எனக்கு நீ நல்லருள் செய்ய வேண்டும் விநாயகா அப்படின்னு விநாயகர்கிட்ட செப்டம்பர் 22 அன்னைக்கு போய் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. எனக்கு 3 சக்தியோடைய துணை வேண்டும், துர்க்கை என்னுடைய மனசில் இருக்கணும், லக்ஷ்மி என்னுடைய மனசில் இருக்கணும், சரஸ்வதி என்னுடைய மனசில் இருக்கணும், என் ராசிக்குரிய அந்த லக்ஷ்மி என் கூடவே வலம் வரணும் அப்படின்னு பிள்ளையார்கிட்ட முதல்ல ஒரு சங்கல்பம். ஓகே, டன். ஃபஸ்ட்டு அதான் அவரை வேண்டின்ட்டு, அதுக்கடுத்து அவருக்கு ஒரு அச்சு வெள்ளத்தை மட்டும் வச்சு நிவேதியம் பண்ணிடுவோம். அன்றைய தினம் ஃபஸ்ட்டு டே ஒரு அச்சு வெள்ளம் வாங்கிட்டு போய், அச்சு வெள்ளம்னு விற்கும், இப்படி இருக்கும், பிள்ளையார் மாதிரியே இருப்பார், அந்த அச்சு வெள்ளத்தை வச்சு ஒரு நிவேதியத்தை பண்ணிவிட்டு இந்த பிரார்த்தனையை பண்ணி சங்கல்பத்தை உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அவர்கிட்ட சொல்லும் போது ஒன்று சொல்கிறோம், எனக்கு இந்த 1 இயரில் நான் இது மாதிரி நினச்ச விஷயத்த நடத்தி கொடுங்க. என்றைக்குமே நம்ம அக்ரிமெண்ட்டு கரெக்டாக போடணும். எனக்கு இந்த 1 வருஷம் இந்த நவராத்திரியில் நான் இதை சங்கல்பத்தை ஆரம்பிக்கிறேன், நெக்ஸ்ட் நவராத்திரிக்குள்ளே என் ஜாதகத்தில் என்ன சிரமம் இருந்தாலும், என்ன தசை நடந்தாலும், என்ன புத்தி நடந்தாலும் எனக்கு நான் நினச்ச இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். முதல்ல தைரியமாக இருக்கணும். எதுவுமே நடக்காதுப்பா, எனக்கு வராதுப்பா. இந்த நான் ஒன்றே நல்லா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் ஒரு அபத்தமாக பேசுகிறாளோ அவளுக்கெல்லாம் நல்லதே நடக்காது. எடுத்த உடனே மைனஸே வேண்டாம், நெகட்டிவே வேண்டாம், நெகட்டிவ் உளுந்துன்னா வரவே வேண்டாம். எந்த சுவாமி உள்ளே வர முடியாது. எங்கே சார் நான், ஏன் சார் என் வாழ்க்கை, எல்லோரும் கஷ்டம் இருக்குது, எல்லோரும் ஓடிண்டே இருக்கா, வாழ்க்கையில் எல்லோரும் ஓடிண்டே இருக்கும். அப்போ லைஃபோடைய இது ஓடினா தான் லைஃபு. அப்போ பிள்ளையார்கிட்ட தைரியமாக வேண்டும், நடக்கும். இது 2வது செப்டம்பர் 22 சாயந்தர நேரம் துர்க்கையை மனசில் பிரார்த்தனை பண்ணிங்க. துர்கா பரமேஸ்வரி, நீ தான் மூலம், நீ தான் எனக்கு வெற்றியை கொடுக்க போகிற, எனக்கு ஜெயம், நான் எடுக்கிற காரியத்தில் ஜெயம் எனக்கு வரணும், எனக்கு எடுக்கிற காரியத்தில் தெய்வ அனுகிரகம் வரணும். காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதக. விநாயகருடைய காயத்ரியை சொல்லிடுங்க. விநாயகருக்கு 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பெறையே போலும் ஏற்றினை நந்தி மகனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுக்கிட்டேன்னு அவரை சொல்லிட்டு அதுக்கடுத்து துர்க்கைகிட்ட சரண்டர் ஆகிறோம். துர்க்கைகிட்ட என்ன பண்ணுறோம், ஏன்னா நம்ம துர்க்கைகிட்ட என்ன அப்படின்னா எனக்கு வெற்றி கொடுத்துரும், நான் என்ன காரியம் நடக்க போகிறோன்னு அது ஜெயிச்சிடணும், அவ்வளோதான். அது எனக்கு அரசியலாக இருக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் இந்த கோலை நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. அரசியலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அடிக்கிறோம், சொல்லி அடிக்கிறோம். மேஷ ராசினா சும்மாவா? அப்போ துர்க்கை கிட்ட அந்த மந்திரம், காத்யாயனாய் வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதக சொல்லிட்டு ஆரம்பிச்சிடும். கூகுளில் சர்ச் பண்ணிங்க, துர்க்கை காயத்ரின்னு போட்டுருங்க. அந்த மந்திரத்தை சொல்லி துர்க்கை கிட்ட 2வது சரண்டர் ஆயிரும். அன்றைக்கி சாயந்தரம் 22 கார்த்தால முதல்ல விநாயகர் தரிசனம் முடிஞ்செடுத்து அச்சு வெள்ளம் நிவேதியம். துர்க்கைக்கு சாயந்தரம் துர்க்கை கிட்ட பிரார்த்தனை. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ஒரு பாயசமோ ஏதாவது ஒரு ஸ்வீட் அம்பாளுக்கு நிவேதியம். இது 2வது. அதுக்கு அடுத்தது சரஸ்வதி தேவி. இந்த ஜெயம் வேணும்னா எனக்கு ஞானம் வேணும், அந்த ஞானத்தை கொடுக்குற சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கிறோம், சரஸ்வதியுடைய ஸ்லோகத்தை எடுத்துக்கிறீங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே ஞானரூபிணி வித்யாரம்பம் கிருஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. அந்த சரஸ்வதியை உள்ள அப்படி எடுத்து உள்ளே வந்து, அம்மா நீ ஞானத்தை கொடு, நீ என் கூட இரு அப்படின்னு வெள்ளை தாமரை வாய்ப்பு கிடைச்சா வாங்கிக்கலாம். வெள்ளை தாமரை இல்லை தாமரை இலை, தாமரையை வாங்கி அம்பாளுக்கு சரஸ்வதி நினச்சி ஒரு பிரார்த்தனை. சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம். அதே தினத்தில் அடுத்தது துர்க்கைக்கு அடுத்தது சரஸ்வதி. இப்போது ஞானம் வந்துருச்சு,
ஜெயிக்க போகிறோம், ஆனால் அது வேணும், பணம் வேணும் இல்லையா? இந்த பணத்தை யார் கொடுப்பா? பணம்னா என்ன? நம்ம நினைக்கிறது இப்போ கரன்சி நோட்டை மட்டும் பார்க்குறோம், அப்படி இல்லை. நம்ம மனசில் இருக்கிற சந்தோஷமும் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு அபிராமி பட்டர் பாடிப்பார். நமக்கு தனங்கள் நிறைய கிடைக்கணும், நமக்கு நல்லது கிடைக்கணும், சுரந்துட்டே இருக்கணும். வாழ்க்கையில் என்றைக்கு நீங்காத செல்வம் கிடச்சிட்டே இருக்கணும். அந்த செவிச்செல்வம், அந்த செவிச்செல்வத்தினால் வரக்கூடிய கல்வி செல்வம், இந்த கல்வி செல்வத்தினால் வரக்கூடிய இந்த பொருள் செல்வம், இது எல்லாத்துக்கும் நிதி செல்வம் தேவைப்படுது. இந்த செல்வம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட செல்வத்தை கொடுக்கணும்னு வைராக்கியத்தை கொடுக்கணும் அம்மா அப்படின்னு மகாலட்சுமி வேண்டுறோம். எந்த லக்ஷ்மி வேண்டுறோம் அப்படின்னா ஆதிலக்ஷ்மியை வேண்டுறோம். இந்த மேஷராசிக்காரர்கள் ஆதிலக்ஷ்மியை நீங்கள் வேண்டுங்க. உங்களுடைய லக்ஷ்மி யாரு? ஆதிலக்ஷ்மி. ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை சொல்லி அன்றைய தினத்திலேயே செப்டம்பர் 22 சாயரட்ச இந்த மந்திரத்தை ஒரு 108 டைம்ஸ் சொல்லுங்கள். ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக. உங்கள் அம்பாள் யார்? இந்த லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. உங்கள் லைஃப்பில் துணிவு, ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பா, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பா, வியாபாரத்தில் வியூகத்தை வகுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பா, வளர்ச்சியை கொடுப்பா. இந்த ஜெகன் மாதா உங்களுக்கு சகல மாற்றங்களையும் கொடுக்க போகிறா. ஆதிலக்ஷ்மியை கையில் வச்சுக்கோங்க. ஆதிலக்ஷ்மி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறா. அந்த லக்ஷ்மி தேவிக்கு இப்போ துர்க்கைக்கு ஒரு நிவேத்தியம், சரஸ்வதிக்கு ஒரு நிவேத்தியம், எல்லாமே ஸ்வீட்டு தான். அதே மாதிரி லக்ஷ்மிக்கு ஒரு நிவேத்தியம், 3 நிவேத்தியம் அன்றைக்கி சாயந்தரம் உங்கள் ஆற்றுல உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. முடிச்சுட்டு கோவிலுக்கு போங்க, அங்கே போய் சுவாமிக்கு விளக்கு போட்டு தீபம் பண்ணுங்க, தீபாராதனை பண்ணுங்க. அன்னையிலேருந்து இந்த மந்திரத்தை எடுத்துக்குங்க. ஓம் ஆதிலக்ஷ்மியே நமக. இதை டெய்லி சாயரிச்ச விளக்கேற்றிட்டு உங்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 108 டைம்ஸு. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஆண்டில், ஒரே வருஷத்தில் நீங்கள் எந்த கோல் நினைக்கிறீங்களோ அதை அடைவீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நாராயணி பீடம். நீங்கள் நாராயணி பீடம், வேலூரில் இருக்கக்கூடிய நாராயணி தேவியை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. ஒரு தடவை போயிட்டு வாங்க. பொற்கோவில்னு சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க. மேஷராசிக்கு நல்ல மாற்றம் ஆரம்பம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில். பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நாராயணி பீடம் போயிட்டு வாங்க. அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூரம் போயிட்டு வந்திருக்கலாம். இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த லக்ஷ்மி, அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அவசியம் நீங்கள் இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே, உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க. பொற்கோவிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வளத்தை கொடுக்க போகிறாள். அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீ சக்கர எந்திரம்னு பேர். உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குன்னு பாருங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீ சக்கர எந்திரம். இப்போல்லாம் மேக்ஸிமம் கையில் போடுறது இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது. அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்ரீ சக்கர எந்திரம். ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க. செப்பு தகுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க. ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க. ஃப்ரேம் மட்டும் போடணும், கண்ணாடி இருக்கக்கூடாது. அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுவிட்டால் அதோட பவர் இருக்காது. அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா. உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா. உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவத்தை, மிகப்பெரிய லட்சியத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள். நம்புங்க. நாராயணி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்க.
எல்லாம் நல்லா இருக்க போறீங்க, நல்லது நடக்கும். ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும். முதல் செய்தி, நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும். நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யணும், பணம் நம்ம வீட்டில் தங்கணும், பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும், நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மளும் வாங்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும், நாம் நல்லா படிக்கணும், நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடையணும், பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் தர்மம் இருக்கணும். தர்மம்னா என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ, வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும். நாம் நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும். அப்போ மன தர்மம்ங்கிறது நல்லதை பார்க்கறது. அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக கூட இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம், அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம். நாம தப்பு பண்ணக்கூடாது, யாரு தப்பு பண்ணா என்ன, தப்புன்னா என்ன, ஒருத்தவங்க மனசை நோகடிக்காம இருக்கிறது. தர்மம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப ஞானம் ஏற்படும். தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள். அப்ப சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடுறா. இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம், லக்ஷ்மி தானா வந்துருவா. சரஸ்வதி வராம லக்ஷ்மி வரவே மாட்டா. அப்ப தர்மம் பண்ணணும், தர்ம சிந்தனை இருக்கணும். தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம நிறைய படிக்கணும். நல்ல எண்ணம்னு சொல்லுவா. நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு யூடியூப் இருக்கு, போட்டு ஓட விடுங்கோ. என்ன மந்திரம் நினைக்கிறீங்களோ, இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா, துர்கா மந்திரம், சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்கோ. நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்கோ. படிக்க 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 என்னென்னா நமக்குள்ள நல்ல எண்ணம் தானாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது. ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி. மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா? நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும். சார் நான் முடிப்பேன் சார், நான் செய்வேன் சார். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும், நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினச்சாலும், நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினச்சாலும், உங்கள் ஜாதகத்தில் அந்த எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது. ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்தில் வராது. அப்போ உங்கள் மனசில் ஒன்று தோணிருக்கு அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். இல்லாத ஒன்று உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறான்னா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கு. மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறான்னா அவன் ஜாதகத்தில் இருக்கு. அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும். புரிகிறதா? ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவா. நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்ணுறது வைராக்கியம்தான். நான் ஜெயிப்பேன் சார், நான் என் முடிவில் விட மாட்டேன், என் கொள்கையில் விட மாட்டேன், எனக்குன்னு நான் ஒரு ஒப்பீனியன்ட் வச்சுருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன், என் இலக்கை அடைஞ்சிட்டு தான். அதுதான் சொல்லுவேன். சுவாமிகிட்ட வணங்கும் போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா, அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை. ஒரு கோவிலுக்கு போனோம், திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடன்னு தான் நம்ம கேட்கணும். அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை. அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும். 10 கோரிக்கை வச்சா அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ நம்ம வைராக்கியம் இல்லை. கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை. கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை. 1 by 1 ஆகி 10 கோல் இருக்கும் நமக்கு. அதில் எதை முதல்ல சுவாமிகிட்ட வைக்கிறோம்? வைராக்கியம். அதான். அப்போ வைராக்கியம் முடிவாயிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவா.
லக்ஷ்மி வந்துட்டானா துர்க்கை ஜெயத்தை கொடுத்துருவாள், வெற்றியை கொடுத்துருவாள். சகோதரர்களே, நண்பர்களே, இந்த 3 சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம். இந்த 3 சக்திகளும் உங்களை